யாருக்கும் கொடுக்காத அரசாட்சி சுலைமான் நபிக்கு கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி அந்த காற்றை அவங்க எங்கே போகுது நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஜின்களை வசப்படுத்தி அவங்க சொல்கிற எல்லா வேலைகளுமே செய்யும். மாளிகை கட்டி தரும். கடல்லேருந்து முட்டை எடுத்துட்டு வந்து தரும். செல்வம் ஆறாக ஓடும். பறவைகளிடமும் விலங்குகளிடமும் அவங்க பேசுவாங்க. இதை பற்றி அல்லாஹ் சூரா நம்ல சொல்கிறான். சம்பவம் சுலைமான் நபிக்கு 3 வகை ராணுவம் இருந்துச்சு. மனிதர்கள் படை, பறவைகள் படை, மிருகங்கள் படை. சுலைமான் நபி படையை கண்டிப்போ அதில் ஒரு பெண்ணை இந்த மனிதர்கள் சுலைமானும் அவங்களோட படையும் வராங்க. அவங்க நமக்கு தெரியாமல் முடிச்சிடுறாங்க. அதனால எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் செஞ்சாங்க. இதை பார்த்து சுலைமான் நபி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இந்த வருகிறாங்க. அருளுக்கு நன்றி செலுத்துவாங்க. நாங்கள் என்னையாக்கு உன் கருணையால் நல்லடியாக கொடுத்தேன். நல்ல எல்லாம் சொல்கிறாங்க. பல்கீஸ் ராணி சம்பவம். இந்த செய்தியை சுலைமான் நபியோட ஹூத் கதையை சொல்லுது. சபான்னு ஒரு நாள் பல்கீஸ் ராணி ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட சிம்மாசனம் மகத்தானது. அந்த ராணியும் அந்த மக்களும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு சூரியனை வணங்கிட்டு இருந்தாங்க. சுலைமான் நபி அந்த ராணிக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பத்தில் எழுதி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு தூது அனுப்புனாங்க. ஹூத் கதை மூலமாக பிறகு பல்கீஸ் ராணி சுலைமான் நபியை சந்திக்க வராங்க. ஜின்கள் கிட்ட யார் அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை அவங்க வரத்துக்குள்ளே இங்கே எடுத்துட்டு கேட்டாங்க. ஒரு ஜின் நீங்கள் கண் சிமிக்கும் நேரத்துக்குள்ளே எடுத்து வரணும்னு சொல்லி எடுத்து வந்துச்சு. சுலைமான் நபி அந்த சிம்மாசனத்தை வேற மாதிரி அமைச்சிருச்சுட்டாங்க. அந்த ராணி சிம்மாசனத்தை பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. பிறகு சுலைமான் நபி மாளிகைக்குள்ள ஒரே சொல்கிறாங்க. அந்த மாளிகையுடைய தரை தண்ணீர் தடாகம் போன்றிருந்தது. அதனால் அந்த ராணி ஆடையை உயர்த்தினாங்க. சுலைமான் நபி இது நீர் தடாகம் இல்லை, வலிமிக்கல்லான மாளிகைன்னு சொல்கிறாங்க. அதற்கு பல்கீஸ் ராணி நிச்சயமாக நானே எனக்கு தீங்கி நினைத்து கொண்டிருந்தேன். சுலைமான் சுலைமானுடன் நானும் முற்றிலும் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இந்த சம்பவம் குறித்து அல்லாஹ் சூரா நம்ல சொல்கிறாங்க. சுலைமான் நபி அல்லாஹ் சூரா சபால சொல்வார். சுலைமான் நபியும் ஜின்களும் பைத்துல் முகதஸ்க்கு ஒரு பலியை புதுப்பிச்சுருந்தாங்க. சுலைமான் நபி கண்காட்சிட்டு இருக்கும்போது மவுத் ஆகிட்டாங்க. அது ஜின்களுக்கு தெரியாது. சுலைமான் நபி கைத்தறி 3 நிலையிலே மவுத் ஆகிட்டாங்க. கரையை கொஞ்சம் கொஞ்சமாக கைத்தறி அரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுலைமான் நபி கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் சுலைமான் நபி மவுத் ஆகிட்டாங்க. ஜின்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி